மீனாட்சி வெங்கடேசன் அம்மா ஈரோட்டை சேர்ந்தவங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஜாதக பலன் எப்படி சொல்கிறது, வந்த உடனே எதை முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற விளக்கங்கள் கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய கரகொலியோடு அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. செந்தூரான் தம்பி பார்த்திங்கன்னா நடத்திட்டுருக்காங்க. 2வது ஆண்டு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கருத்தரங்கு சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா. எல்லாத்தையும் அழைத்து அவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு கொடுத்துடலாம். சரிங்களா? சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாபிக் எதுவும் நான் கொடுக்கல. நான் நினச்சேன்னா உங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நான் டவுட் கொடுக்கலாம், உங்கள்கிட்டயே கேட்கலான்னு நினச்சேன். ஐயா வந்ததுமே ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. நம்ம 2 விஷயத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்க போகும்போது எப்படி போய் அணுகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வாடிக்கையாளர் உங்களை பார்க்க வராங்க அப்படின்னா சில ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் உங்களை பார்க்க வந்தாலும் வெறுங்கையோடு வரக்கூடாது. வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், பூ வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அந்த வெத்தலை பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் 20 ரூபாய்க்கு வாங்க சொல்லுங்கள். வாங்கும்போது ஒரு ரூல் இருக்குது. நல்லதாக கொடுங்க, சேர்த்து கொடுங்க, பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. கொடுக்குற வெத்திலேயே வாங்கணும், கேட்குற காசு கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 12 வெத்திலேயே குறையில்லாமல் இருக்கணும். எதுக்கு 12ன்னு கேட்டிங்கன்னா, அந்த 12மே ராசி கட்டம் தான். ஃபஸ்ட்டு அந்த வெத்தலையை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு வெத்தலையாக பாருங்கள். காலையில் இருந்து 12 மணிக்குள்ளே வராங்க அப்படின்னா மேலே இருந்து நம்பர் போட்டு வெத்தலையை பார்த்து எடுத்து வைங்க. நல்லா வெத்தலை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, கருப்பாக இருக்குது, அதில் நம்ம தெரியும் இல்லைங்களா, தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த தண்ணியை டேமேஜாக இருக்கிற எடுத்து வைக்கிறீங்களோ அந்த பாவகம் ஜாதகத்தில் காமிச்சு கொடுக்கும், பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? 2வது பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு கீழே வராங்க, மதியம் மேலே வராங்க அப்படின்னா தலைகீழாக எண்ணணும். வெத்தலையை கீழே இருந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் நம்பர் கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். அதே போல் சிஸ்டமில் எல்லாம் ஜாதகம் பார்க்காதீங்க. சிஸ்டமில் அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டுலாம் நீங்கள் உட்காந்து கணக்கு போடணும். இதில் ரூல் இருக்குது. நீங்கள் உட்காந்து ஜாதகத்தை கணிக்கும் போது அவங்க அமைதியாக பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தாவே நீங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு பொறுமை இருக்காது. என்னங்க எஞ்சி வெளியே போவாங்க, ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, அந்த நிதானம் அவங்ககிட்ட இருக்காது. அதே போல் ஜாதகம் கிழிஞ்சிருந்தால் ஜாதகம் பார்க்காதீங்க. ஒரு ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்க வாழ்க்கையும் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்த கோட்சாரம் தானே ஜாதகம், வாங்கி வரும் வரம். அதை யாராவது மாற்ற முடியுமா? உங்களால் மாற்ற முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாதகம் கிழிஞ்சிருக்குன்னா போய் போட்டு வர சொல்லுங்கள். 30 ரூபா தானே ஒரு பேஜ். இப்போ எல்லா பக்கம் ஜெராக்ஸ் கடை இருக்குது. சரிங்களா? ஜாதகம் கிழிந்திருந்தால் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட வெளியே போகிறாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கணுங்க, அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கணும். வாடிக்கையாளர் இருக்கும்போது நமக்கு வாடிக்கையாளர் வந்தால் தான் நம்ம ஜெயித்தோம். எப்படிங்க, ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டாங்க, நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான ஃபஸ்ட்டு படி. சரிங்களா? சரி, இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க, எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதில் பூ பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ ரொம்ப நல்லது. மல்லிகைப்பூ கொண்டு வராங்க அப்படின்னாவே என்னதுங்க, எண்ணி வந்த காரியம் கண்டிப்பாக ஈரேடும். ஆனால் அந்த பூவை என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணணும். சில பேர் ஜாயிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒருத்தர் பூ கட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது எடுக்கும்போது ஜாயிண்ட்டு தனியாக பிரிஞ்சு வருது. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, திருமணத்துக்கு வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 2ஆம் தாரமான பொண்ணை கட்டுங்க. இல்லை அப்படி தான் அமையும் உங்களுக்கு. நான் ஜாதகமே பார்க்கல, அந்த பூ சொல்லும். ஏன்னா பூ யார், பெண்கள் வைக்கிறது தானே. அப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கு. மலர்ந்த பூ வாங்கிட்டு அதுவும் தப்பு தான். ரொம்ப விருந்த பூ வாங்கிட்டு வந்தாலுமே அது வாடி போகிற அறிகுறி அது. அதே மாதிரி கதம்பம் வாங்கிட்டு வராங்க, உதிரி வாங்கிட்டு வராங்கனாலும் அதுவும் பிரச்சனை தான். ஏன், பூ கட்டுறதுல மிகப்பெரிய பரிகாரம் இருக்குது. ஏன் தெரியுங்களா, நல்லதை மட்டும் என்ன பண்ணுவோம், பொறி கட்டுவோம். யாரெல்லாம் டென்ஷனாக இருக்காங்க, குழப்பமாக இருக்காங்களோ வீட்டில் பெண்கள், உங்கள் கையால் பூ கட்டி வீட்டில் சாமிக்கு போடுங்க. சாமி கொண்டு போய் கொடுங்க. மிக சிறந்த பரிகாரங்க. சொல்லி பாருங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, போனதுமே ஒரு முளை பூ கொடுங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. எல்லாமே ரெடிமேட் இல்லைங்களா.
எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். ஜாதகம் கொண்டு வராங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாதகம் வருது, கிட்டத்தட்ட தூத்துக்குடியிலேருந்து வராங்க. 2000 சம்பந்தம் 17 நினைக்கிறேங்க நடந்த சம்பவம் சொல்கிறேன் நான். அவங்க வந்துட்டாங்க. வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா 22 கொண்டு வராங்க. எவ்வளோ வெத்தலைங்க? 22. ஆல்ரெடி 3 மாதமாக வெயிட் பண்ணி தான் அந்த ஜாதகம் பார்க்கவே வராங்க. டைம் நல்லா கொடுக்க முடியல என்னால். அப்புறம் வந்துட்டாங்க. 22 என்னதுங்க வைநாசிகமா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் ஜாதகம் பார்க்க உத்தரவு இல்லைங்க, இன்னும் 2 மாதம் கழிச்சு வாங்கன்னு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, எங்க தூத்துக்குடி எங்கே இருக்குது, 3 மாதமாக உங்ககிட்ட பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி வந்திருக்கோம், இப்போ நீங்கள் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி உத்தரவு இல்லைங்க, நான் பார்த்தாலும் நல்ல பலன் கிடைக்காது உங்களுக்கு. பணம் வாங்குறது விஷயம் கிடையாது. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். சொல்கிற தகவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ நான் சொல்கிறேன், அவர் 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்களோ தவிர எஞ்சி போகலை. 5வது நிமிஷம் ஃபோன் கால் வருதுங்க. என்னதுங்களா வந்துச்சு? தம்பி பையன் 10 வயசு தான், தண்ணி டேங்க்ல விழுந்து தவறிட்டார். அடுத்த செகண்ட் இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது சரிதாம்மா, நாங்கள் கட்டாயப்படுத்தன்னு சொல்லி நீங்கள் கட்டம் போட்டு பார்த்துருந்தா பார்க்குற உங்களுக்கு நிலைமை இருக்குமா? மனநிலைமை பிரசனம் அக்யூரேட்டாக இருக்குங்க. இதை ஃபஸ்ட்டு நிமித்தம் பிரசனம் பார்த்து கற்றுக்கோங்க. ஒரு வீடு வாடகைக்கே கேட்குறாங்க உங்கள் கிளைண்ட்டு, எங்கள் வாடகைக்கு வீட்டுக்கு போகலான்னு இருக்கங்க. சரி, நம்மளே போகிறோம், எந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும்? ஒரு 5 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. ஸ்நாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேக்கெட்டை வாங்கி கொடுத்துருங்க. அழகாக பிரித்து சேதாரம் இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா அந்த வீட்டில் பொருள் சேதாரம் ஏற்படாது. நம்மளே வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு பேக்கெட் பிரிக்கும் போது எக்ஸ்ட்ரா பிரிஞ்சு கொட்டிடும் கீழே. அந்த மாதிரி அவங்க பிரித்து கொட்டி வச்சுக்கோங்க, அந்த இடம் நமக்கு சரி வராது. அந்த இடத்துக்கு போகும்போது பார்க்குற விஷயம், பேசுகிற விஷயம் எல்லாரும் நமக்கு வாட்ச் பண்ணலாம். பிரபஞ்சம் வந்து மிகப்பெரிய சக்தி, அதோட பேச மட்டும் கற்றுக்கோங்க. நிறைய விஷயம் கொடுத்துட்டே இருக்குங்க, ரொம்ப அமேசிங்காக இருக்கும். சரிங்களா? பிரபஞ்சம் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. இயற்கையும் பிரபஞ்சம் மட்டும் நமக்கு என்னங்க, இறைவனுக்கு மேல் ஒரு படி. இறைவன் கூட கூப்பிட்டு வரமாட்டார், வருவாருங்கிறீங்களா? ஆனால் பிரபஞ்சமும் இயற்கையும் நம்ம கூட எப்போவுமே சுற்றி பயணம் பண்ணிகிட்டே இருக்கு. பேசி பழகிட்டீங்க, நிறைய விஷயம் கிடைக்கும். ஒரு ஜாதகம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது கவனிச்சுக்கோங்க. இந்த அந்த வெத்தலையை பிரித்து வச்சுருங்க ஃபஸ்ட்டே. சரிங்களா? முதல்ல ஒரு லக்ன பாதத்தை ஃபஸ்ட்டு எடுங்க. ஒரு லக்னாதிபதி, லக்ன பாதம், ராசிநாதன், நட்சத்திர தசா புத்தி, இதை தாண்டி எதுவுமே கிடையாது. சப்போஸ் ஒரு லக்னம் சொல்லுங்க யாராவது. கன்னியா லக்னம். ஒரு ராசி சொல்லுங்க. மிதுன ராசி. நட்சத்திரம் மிதுனத்தில் புனர்பூஷம். பலன் சொல்லிடலாங்களா? ஓகே. கன்னியா லக்னமும் மிதுன ராசியும் வந்தாங்க அப்படின்னாவே அவர்கள் கௌரவ அனாதைகள். என்ன சொல்றீங்க? ஏன்னா புதனோட அம்சம் என்னங்க, அவர் பிறந்த கதை என்ன? கன்னியா லக்னமும் மிதுன ராசி. சப்போ ஏதோ ஒரு லக்னம் ஒரு ராசி வச்சுக்கோங்க, இருக்குன்னு சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க கௌரவ அனாதை, உங்களுக்கு யார் சப்போர்ட்டும் கிடையாது. மிதுனம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன்ஸ், ஓகேங்களா? 3ஆம் இடம் காலபுருஷருக்கு, இது 6ஆம் இடம். ஆனால் 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம் யாருங்க? அவரே தான் வருவார். அப்போ அந்த புதன் பகவான் நிலை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். லக்ன பாதம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். லக்னத்தை வந்து புள்ளி சொல்லக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வழக்கத்தில், லக்ன புள்ளி நகராது, ஆனால் லக்ன பாதம் நகரும். நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கும் வலிமை அதிகம். சரிங்களா? அதே போல் லக்ன பாதம்னு சொல்லுங்க. அவர் சொன்னார் மிதுன ராசி புனர்பூஷம் அப்படின்னு. அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு பாதகாதிபதியே வந்து இயங்கி இருக்கார் நட்சத்திரமா. என்னக்கூடிய விஷயம் எப்படி இருக்குங்க? எல்லாமே எகென்ஸ்டாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்டெப் எடுத்து கொடுத்தா பர்ஃபெக்டாக வேலை செய்யும், ஆனால் அவரால் அதை எடுத்துக்க முடியாது. எப்படிங்க? மிதுனம் புனர்பூஷம் அப்படின்னாவே என்னங்க, அப்படி தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் 7-10க்கு அதிபதியான கிரகம். அவர் எங்கே வந்து உச்சம் அடைகிறாரு? 2ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறார். அப்போ ஒரு 7ஆம் அதிபதியான கிரகம் 2ஆம் வீட்டில் உச்சம் அடையும் பொழுது மிதுன லக்ன ராசி, கன்னி லக்ன ராசிகள்லாம் சிறப்பான இல்லற வாழ்க்கை ஃபஸ்ட்டு அமையாது பொதுவாகவே. ஏன்னா உபய ராசி பார்த்தீங்கன்னா குருவும் புதனும் பாதகாதி வருவாங்க. 7ஆம் இடம் நட்பு, 7ஆம் இடம் மனைவி, லைஃப் பார்ட்னர். கணவனாக இருந்தாலும் மனைவி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் யாருங்க? 7ஆம் இடம் தானே.
அந்த அதிபதியா என்ன பாதகாதிபதியா வராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இன்னொன்று கேந்திராபத்தியம் தோஷத்துக்குள்ளேயும் வராங்க. சரிங்களா? ஸோ அதனால என்னங்க, இல்லற வாழ்க்கை அவங்களுக்கெல்லாம் பொறுமையாக பார்த்து கொடுக்கணும். இந்த மிதுனத்திலையும் கன்னிலையும் செவ்வாய் பகவான் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையை கொடுக்கும். பின்னாடி ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யாரெல்லாம் கேட்பீங்க ஞாபகமா கேட்குறீங்களா? பின்னாடி மறக்காம கேளுங்க. சரிங்களா? சரி, இப்போ பொதுவாக வந்து கன்னியா லக்னம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தசா புத்தி வேணும் இல்லையா? நஸ்திரம் புனர்பூஷத்தில் பிறந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ குரு மகாதசை நடக்கும். அப்போ குழந்தை பருவத்தில் அவங்க பிறக்கும் பொழுது நிறைய சம்பவம் நடந்திருக்கும், பிரச்சனைகள். ஏன்னா பாதக தசை இல்லையா? பாதகாதிபதி அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்கா அப்புறம் பார்த்துக்குவோம் நம்ம. சரிங்களா? பொதுவாக வந்து அந்த தசா புத்தி காலம் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா அது வந்து 7ஆம் இடத்து 7 10 வரும், லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி. சரிங்களா? இங்கே 4 7 வரும் கன்னிக்கு, லக்னத்தை பொறுத்தளவுக்கு 7 10 வரும். சரிங்களா? அப்போ அந்த குரு மகாதசையில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுங்க, அப்பா சப்போர்ட் ஃபர்ஸ்ட் அந்த குடும்பத்துக்கு கிடைக்காது. ஏன்னா காலப்புருஷ ஃபர்ஸ்ட் 9ஆம் அதிபதி அவர். ஒரு காலப்புருஷ அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் பேசிக்காக எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் லக்ன ராசிக்கு வரணும். அப்போ 9ஆம் இடம் யாருங்க, பாக்யஸ்தானமாக இருந்தாலும் அந்த குரு பகவானே அப்பா ஸ்தானாதிபதி. இங்கே கன்னி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சூரிய பகவான் அப்பா கிரகம் இல்லைங்களா, அவர் விரைய விட வராரு, 12ஆம் அதிபதி வராரு. அப்போ அப்பாவின் நன்மை கொஞ்சம் குறையும், அப்பா சப்போர்ட்டு அவங்களுக்குள்ள குறையும். சரிங்களா? அடுத்து வச்சுக்கோங்க, இப்போ குருமகா தசை முடிஞ்சிருச்சு. எப்படிங்க? அப்பா இறந்துட்டாருங்களா, அது விரைய வீடாகுது இல்லைங்களா? ஏன்னா அங்கேயே வந்து பாதக வீடு ஆயிடுச்சு. இன்னொன்று 8ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு குரு பகவான், குடும்பஸ்தானத்தில் உச்சம். எந்த கிரகம் உச்சமானாலும் தோஷத்தையும் தரும், ஒரு கிரகம் நீச்சமானாலும் யோகத்தை கொடுக்கும். அது என்னைக்கும் மறந்துடாதீங்க. ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குறைவா மதிப்பீடு எடுத்து கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு டிகிரியில தான் வந்து நீச்சமும் உச்சமும் அடியும். அப்படியே கவனிங்க, நீங்க கவனிச்சிங்கன்னா தான் நான் பேச முடியும். அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டே வாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த திசை என்ன வரும் அவருக்கு, குரு முடிஞ்சதுமே திசை ராகு வரும். எது வருங்க? பரவாயில்ல, தெளிவாக தான் இருக்கார் அவர். சனி மாதம் வருங்களா? நான் ராகுன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், அவர் ஒருத்தர் சனி சொல்லிட்டாரு. நீங்கள் அப்போ தூங்கிட்டீங்களா? அவரை கிளாப் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ சனி மகாதசை எப்படி இருக்குங்க, கன்னிக்கும் மிதுனத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து புதன் பகவானுக்கு சனி அற்புதம். ஆனால் கன்னியை பொறுத்தளவுக்கு 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வருவாங்க. அதே மிதுனத்துக்கு எடுத்தீங்கன்னா அவரே 8 9 வருவார். அப்போ என்னங்க, ஒரு நஷ்டம் இல்லாமல் ஒரு லாபம் இல்லை, ஒரு பாக்கியம் இல்லை. ஒரு நஷ்டத்தை கொடுத்து தான் லாபத்தை பாக்கியத்தை கொடுப்பார். சரிங்களா? 2 பாவத்தை இயக்குவார். ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது எந்த வீட்டில் தசை நடத்துகிறாரோ அந்த வீட்டு பலன் ஃபஸ்ட்டு கொடுப்பார், அதுக்கப்புறம் தான் ஆதிபத்திய பலனை கொடுப்பார். 2 வீடு இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வீட்டுக்கு பார்க்கும் கிரகம் சேரும் கிரகம் அந்த நட்சத்திரம் எந்த கிரகம் இருக்காங்க நின்ற வீட்டுக்கு பலன் கொடுக்கும்போது 1 5 9, நான் நின்ற வீடு 1 எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க, 5 9 பாருங்க, திரிகோண வீடு கண்டிப்பாக இயங்கும். திரிகோண வீடுகள் 5 9 கண்டிப்பாக. அப்போ கோச்சாரத்தில் வந்து எந்த கிரகம் பயணம் பண்ணுது, இந்த அதிபதியான கிரகம் எந்த பாவத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கோச்சாரத்தை வைக்காம ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க. எப்படிங்க? கோச்சாரத்தை வச்சுக்காம எந்த கிரகத்துக்கும் பலன் சொல்லாதீங்க. அவங்க ஜனகால ஜாதகம் அன்றைய கோச்சாரம், நம்ம பலன் இன்றைய கோச்சாரம் சொல்றோம் நம்ம. அப்ப அந்த கிரகம் எந்த பாவத்தை இயக்குது, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, திசைக்கும் புத்திக்கும் நட்பா பகையா, என்ன சாரத்துல போயிட்டு இருக்காங்க, அந்த சாரநாதன் எங்க இருக்காரு, அப்ப எந்த பாவத்தை இயக்குறாரோ அதன் படியில தான் என்ன உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரி, ஒரு திருமணம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா வாய்ஸ் வருது, எப்படிங்க பேசுறது? கொஞ்சம் எல்லாம் பேசாம இருக்கீங்களா ப்ளீஸ், தப்பா எடுத்துக்காதீங்க. தனசேகரன் சார், ராஜசேகர் சார், நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா நான் எப்படி பேசுறது? எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, நான் பேசணும்னே தோண மாட்டேங்க. பேசலாங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய கோச்சாரம் சரிங்களா, அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருந்தோம் ஞாபகப்படுத்துங்க, சனி மகாதசை. அப்போ இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி எங்கே இருக்காருங்க? மீனத்தில் இருக்கார். அப்போ 10ஆம் இடம் இல்லைங்களா? அப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கும்போது தொழில் செய்யலாமான்னு கண்டிப்பாக கேட்பார், இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பார். யாருங்க? இது குழந்தையா இருந்தாலும் குழந்தை மேலே செய்யலாமா, அவர்கள் மூலமாக பெயர் வச்சு செய்யலாமான்னு கூட கேட்கலாம். நம்ம அப்பாவுக்கு போவே இல்லை,
இந்த ஜாதகத்தை பதில் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. ஆனால் சனி மகாவது 10 வருஷம் நடக்கும் இல்லைங்களா. அப்போ எந்தெந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கோச்சார் நடக்கும் பயிற்சி. ஆனால் கன்னி ராசியை பொறுத்தளவு, கன்னி லக்னத்தை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார், ராசியை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த பாவகத்தை இயக்குவார். அப்போ சனி எங்கெல்லாம் பார்க்குறார், 3ஆவது பார்வையாக பார்த்தீங்கன்னா ராசியுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆவது பார்வை லக்னத்தை பார்க்குறார், 10ஆவது பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யணும்னா குழந்தைங்களுக்காக படிப்புக்காக செலவுகள் செய்யணும். ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஸ்கூல் வேணும், எங்கே படிக்க வைக்கணும்னு தெளிவாக கேட்டுக்கணும். குழந்தைய படிக்க வைக்கும்போது அவங்க விருப்பம் இல்லாமல் வேறு ஸ்கூலில் கரெக்டாக படிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக தடை ஏற்படும். அந்த குழந்தைக்கு ஒரு விரயம் ஏற்படும். எது மூலமாக? ஸ்டடீஸ் மூலமாக சரிங்களா. ஏன்னா அவர் லக்னத்துக்கு 7 வந்து உட்கார்ந்துட்டார். எந்த இடத்துல போய் அந்த குழந்தைய படிக்க வச்சாலும் ஒரு ஸ்கூல் இடமாற்றம் கட்டாயம் உண்டு. இல்லைன்னா வயிற்று வலிக்குது, உடம்பு சரியில்லாமல், ஹெல்த் ப்ராப்ளமாக ஆப்சன்ஸ் ஆகும், குழந்தையோட ப்ரெசன்ட் ஸ்கூலுக்கு இருக்காது. இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைக்கு இருக்கு, ஏன்னா சின்ன வயசு தானே. அப்போ எந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழங்களும் சொல்கிறோம் நம்ம சரிங்களா. இதே வச்சுக்கோங்க, ஒரு சனி மகா தசை சரிங்களா, ஒரு வேறு ராசிக்கு வச்சுக்குவோம் இன்றைக்கி கோச்சாரத்தை வச்சு சரிங்களா. அப்போது ஒரு 40 வயசு இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணலாமா, தொழில் மாற்றலாமா, நம்மளுடைய அதிக முதலீடு போடலாமா. ஆனால் 12ஆம் இடங்கும் போது வேறு இடத்துல போய் தொழில் செய்யலாமா, இடம் விட்டு இடம் போகிறது, அதுக்கான விஷயத்தையும் அங்கே என்ன பண்ணுவாருங்க, கட்டாயம் கொடுப்பார் சரிங்களா. அதுக்கான விஷயத்தை அவங்க கொடுப்பாருங்களா. அப்போ அந்த மாதிரி கிரக சூழ்நிலை பார்க்கணும். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு கடகத்தில் இருந்து சனி பகவானை பார்க்குறார். அந்த அதிபதி யாருங்க, குரு தானே. வீடு கொடுத்த கிரகம் யாருங்க, குரு பகவான் தானே. அவர் எங்கே இருக்காரு, இந்த கன்னி வீட்டுக்கு லாபத்தில் இருக்காரு, மிதுனத்துக்கு 2ல் இருக்காரு. ஆனால் அவர் பாதகாதிபதி தானே, இவர் அஷ்டமாதிபதி தானே. அப்போ செய்யலாமா, தொழில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, செஞ்சாருன்னா அது பிரச்சனை இல்லை. எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அப்படின்னா அளவாக பண்ணுங்க. இன்னொரு விஷயம், செய்யக்கூடிய தொழிலில் அவங்க ஒர்க் பண்ண வராங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வராது. சனி பகவான் யாரு, தொழிலாளி தானே. அப்போ என்ன பண்ணணுங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்லக்கூட ரகசியத்தை, இந்த பிஸ்னஸில் சூட்சமங்கள் இருக்கும் தெரியுங்களா, நெளிவு சுழிவு இருக்கும் பிஸ்னஸில், யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுற கற்றுக்கிட்டு ஆப்போசிட்லேயே கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. பண்ணுவாங்களா மாட்டாங்களா. 7ஆம் இடம் பாதகம் தானே இந்த லக்னத்துக்கு, அவர் 5, 6 தானே சரிங்களா. அப்போ என்ன பண்ணக்கூடாது, அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஓகே. தொழிலாளிகள் இருக்காங்க அப்படின்னா அதிகப்படியாக லிமிட் வச்சுக்கணும், பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது. அதே பண வர்த்தகம் இருக்குது, போக்குவரத்து இருக்குது, அவங்க போகக்கூடாது. ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா அவங்க போகக்கூடாது. ஏன்னா அவங்க எடுக்க செய்யவே ஏனோ தான் வந்தால் வரட்டும் போனால் போடும், நம்ம பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா, பண்ண மாட்டாங்க. அப்போ பண விஷயமும் ஆர்டர் விஷயம் யார் பார்க்கணும், ஓனர் தான் பார்க்கணும். சப்போஸ் ஓனராக இருந்தாலும் சனி மகா தசா புத்தி காலங்களில் கல்லாப்பேட்டில் உட்காரக்கூடாது. என்னங்க, அவர் அங்கே ஒரு தொழிலாளியாக உட்காந்துக்கணும். தொழிலாளியாக உட்காந்துட்டாருன்னா இன்னும் வருமானம் வருமா, ஏன்னா அது காலப்புருஷனுக்கு 12ஆம் இடங்க, விரயஸ்தானம். அங்கே 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து வச்சுக்கோங்க, அங்கே பணம் சேராது, தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், ஓரமாக சேர் போட்டு உட்காந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணலாம், வருமானத்தை ஈட்டிக்கலாம். இன்றைக்கி எல்லா பிஸ்னஸ் ஸ்ட்ரகிள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வருமானம்னு கேட்டிங்க அப்படின்னா குறைவாக தான் இருக்கும் இல்லைங்களா. உண்மைதானே, எல்லா விஷயம் ஸ்ட்ரகிள் இருக்கா இல்லைங்களா, போட்டி பொறாமைகள் இருக்கா இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம், ஃபேமிலிக்காக கேட்கலாம், குடும்பம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இதே கன்னி லக்னத்துக்கும் மிதுனத்துக்கும் 2ஆம் இடம் யாருங்க, சுக்கிர பகவான். யோகாதிபதி யாருங்க, சுக்கிர பகவான் தானே. மனைவி கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்துட்டாலும் நல்லா இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமா நான் செஞ்சு தரேன். என்ன காரணம், செவ்வாய்னா கணவனா, சுக்கிரன்னா மனைவியா. இந்த கன்னி வீட்டுக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வருவார், சுக்கிர பகவான் இந்த வீட்டு நீச்சம் அடைவார் சரிங்களா. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்குமோ தவிர எதையும் பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கன்னி லக்னம் ஆகட்டும், மிதுன ராசி ஆகட்டும், இல்லை மிதுன லக்னம் ஆகட்டும், கன்னி ராசி ஆகட்டும், ஒப்படைச்சிருங்க. ஆணாக இருக்கீங்கன்னா ஒப்படைச்சிடணும், அம்மாட்டையோ இல்லை அப்பாட்ட இல்லை அம்மாட்டையோ இல்லைன்னா மனைவி கிட்ட ஒப்படைச்சிருப்பாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம், அவர் விருச்சக ராசி, ஆனால் கடை வச்சிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாரு, பட் வருமானமே. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனைவி கிட்ட சாவியை கொடுத்துருங்க,
அவங்க காலையில் போய் கடை திறந்து வாசல்லாம் தெளித்து கோலம் எல்லாம் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கட்டும்னா, ஏங்க நான் பண்ணுற பிஸ்னஸுக்கு அவங்க வீட்டு வேலையை பார்த்தா போதுங்க. ஏங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த தொழில் தெரியணுமா? தேவையில்லை இல்லையா? அவர் பண்ணுற தேவையில்லை இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் கொடுக்க வேணாம். அவங்க கடையை திறந்து வைக்கட்டும், அங்கே க்ளீன் பண்ணட்டும், விளக்கு பற்றி வைக்கட்டும், நல்ல வருமானம் வரும்னு சொன்னால் 2 வருஷமாக சொல்கிறேன், மனுஷன் கேட்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் திரும்ப வராரு, கடன் ஏற்பட்டுருச்சுங்க, மனைவி கிட்ட சாவியை கொடுங்க அப்படின்னு. சரி சொல்கிறீங்க மேடம், கொடுத்துட்டார். ஒரே வருஷத்தில் கடன் அடைஞ்சிருச்சுங்க. என்ன காரணம்? இயங்கும். நீச்சம் நினைக்காதீங்க. அந்த வீட்டு நீச்சமாக இருந்தாலும் அது 6ஆம் இடம், பொருளாதார இடம். 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. அதே 2ஆம் இடம் வருமானம் லாபத்தில் உச்சம் அடைகிறாரு. சரிங்களா? லாபத்தில் போய் உச்சம் அடைகிறாரு. இதே துலாம் வீட்டுக்கு 6 சர்வீஸ், அதானே, அங்கே போய் உச்சம் அடைகிறாரு. அதனால ஆட்டோமேட்டிக்காக ஆண்கள் பெண்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டா நல்லா இருக்கும்.